ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1177 ஸ்பாய்லர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பாய்லரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி ஊசப்பை வந்து நமக்கு சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க இந்த ஸ்பாய்லரில். இதை தாண்டி லூஃபி அப்புறம் லோக்கி ரெண்டு பேருமே ஈமோ ஃபேஸ் பண்ணுறாங்க. இதை தாண்டி இனிமே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவுமே இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு ஈவினிங் போல நமக்கு 11 ஹிண்ட் கிட்ட கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஹிண்ட் எல்லாம் பார்க்க போஸ்ட்ல ரொம்பவே கன்ஃபியூஷனா இருந்துச்சு. பட் போக போக ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஒன்ஸ் ஸ்பாய்லர் கிடைச்சதுக்கு அப்புறம் அது ஃபுல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. சோ அப்படி ஹிண்ட்ல என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஊசப் ப்ரூக் ரெண்டு பேருமே ஒண்ணா நின்னு ஃபைட் பண்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ரெண்டாவது வந்து லூஃபியும் லாவும் வந்து டோஃப்ளமிங்க முன்னாடி நிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இத பார்க்க போஸ்ட்ல எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனா இருந்துச்சு. எதுக்குடா லாவை கொண்டு வராங்கன்ட்டு. அண்ட் அந்த ஹிண்ட்ல வந்து இட்ஸ் ஃபைனலி ஹேப்பன் சொல்லிட்டு நமக்கு ஒரு லைனையும் போட்டிருந்தாங்க. சோ இத பார்க்க ஃபர்ஸ்ட் ரொம்பவே கன்ஃபியூஷனா இருந்துச்சு. பட் ஹிண்ட் 3 பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஏன்னா அந்த ஹிண்ட்ல வந்து லூஃபி லோக்கி ரெண்டு பேருமே ஈமோ ஃபேஸ் பண்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் நமக்கு சிம்பாலிக்கா ஹிண்ட் 2ல காமிச்சிருந்தாங்க. ஹிண்ட் 4ல வந்து நமக்கு ஊசப காமிச்சிருந்தாங்க. ஹிண்ட் 5ல வந்து சாஞ்சியை காமிச்சிருந்தாங்க. ஹிண்ட் 6ல வந்து நமக்கு பக்கியை காமிச்சிருந்தாங்க. பக்கியோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே பீஸ் பீஸா கட்டாய் கீழே விழுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சு. பட் ஸ்பாய்லர் வந்ததுக்கு அப்புறம் இதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஹிண்ட் 7ல வந்து ஸ்ட்ராகட்ஸ் எல்லாரும் காமிச்சிருந்தாங்க. ஹிண்ட் 8ல வந்து லூஃபி கொஞ்சம் கோமா இருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஹிண்ட் 9ல வந்து ஊசப் அப்புறம் சாப்பர் ரெண்டு பேரையும் காமிச்சிருந்தாங்க. ஹிண்ட் 10ல வந்து நம்ம கிரேட்டோஸ் இருக்கார்ல, காட் ஆஃப் வாரோட ஹீரோவான கிரேட்டோஸ் வந்து அவர் கையில ஒரு தலையை வச்சிருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க. இந்த ஒரு விஷயமும் எனக்கு ஸ்டார்டிங்ல புரியவே இல்ல. பட் ஒன்ஸ் ஸ்பாய்லர் வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சு இது சாஞ்சிக்கான ஒரு மூமெண்ட். நான் ஸ்பாய்லர்ல தெளிவா சொல்றேன். இப்படி நமக்கு இந்த சாப்டருக்கான ஒரு 10 ஹிண்ட கொடுத்திருந்தாங்க. இப்போதைக்கு இந்த சாப்டரோட டைட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபியூரியஸ். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல வந்து ஜோராவோட குரூப் தான் காமிப்பாங்க. லைக் ஜோரோ, அஜுருதினி, டோரி புருக்கி, அப்புறம் நம்ம ஜெருசலமா, இவங்க எல்லாருமே வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய டோமரிவர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆன நம்ம ஜெயிண்ட் ஆர்மி கூட ஃபைட் பண்றாங்க. ஃபைட் பண்ணது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆட்களையும் கில் பண்றாங்க. அதுல ஜோரா வந்து அவன் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஜெயின்ட்ஸையும் துண்டு துண்டா கட் பண்றான். இத நமக்கு ஹிண்ட் 6ல வந்து கொடுத்திருந்தாங்க. அடுத்தது நம்ம சாப்பர் வந்து வெஸ்ட் ப்ளூல ஜோராவோட குரூப் கூட ஜாயின் பண்றான். ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாம மாஸ்டர் பாயிண்ட் அப்டேன் பண்ணி அவனுமே டோமரிவர்ஸ் ஜெயின்ஸ் கூட ஃபைட் பண்றான். ஃபைட் பண்ணி ஒவ்வொரு ஜெயின்ஸை டிஃபீட் பண்றான். அது மூலமா ஒவ்வொரு ஜெயின்ஸுமே வந்து டோமரிவர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆன ஒவ்வொரு ஜெயின்ஸுமே வந்து பழையபடி நார்மலா மாறுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு சாஞ்சியோட குரூப்பை காமிப்பாங்க. சாஞ்சியோட குரூப் வந்து ஃபைனலி கில்லிங்கமை வந்து டோட்டலா கட்டுப்படுத்திட்டாங்க. அதுலயே குறிப்பா வந்து சாஞ்சி இருக்கான் பாத்தீங்களா, சாஞ்சி வந்து கில்லிங்கமோட தலையை வந்து கையில வச்சிட்டு இருக்கான். இதை தான் நமக்கு ஹிண்ட் 10ல வந்து கொடுத்திருந்தாங்க. இதை ரீட் பண்ண போஸ்ட்ல இந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்குன்னா இதை பார்க்க போஸ்ட்ல இந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறதுக்காண்டி நான் ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சாஞ்சிமே வந்து கில்லிங்கமோட தலையை வந்து ஜிம்பே கிட்ட கொடுக்கறான். பட் அந்த டைம் ஜிம்பேவா இருக்கட்டும் பிராங்கியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே கில்லிங்கமோட காலை வந்து கட்டி போட்டுட்டு இருக்காங்க. லைக் தலை வந்து தனியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாடி தனியா இருக்குன்னு நினைக்கிறேன். தலையை வந்து நம்ம ஜிம்பே கிட்ட கொடுக்கறான். அதே டைம் ஜிம்பே பிராங்கி வந்து கில்லிங்கமோட காலை வந்து கட்டி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம் நம்ம கில்லிங்கம் வந்து ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறான். எப்படி கத்துறான்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கேவலமா ஃபீல் பண்ற மாதிரி கத்துறான். அதே மாதிரி ஆகனியாவும் கத்துறான். ஏன்னா அவனால இப்போதைக்கு ரீஜெனரேட் பண்ண முடியல. அவன் பாடியை வந்து ரீஜெனரேட் பண்ண முடியல. அதே மாதிரி அவன் தலை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்ம ஜிம்பேயோட கையில இருக்குது. ஸ்டார்டிங்ல ஃபிஷ்மேன் சொல்லிட்டு கிண்டல் பண்ணிருப்பான். இப்போ அவனோட கையிலேயே வந்து அவன் தலை இருக்கிறது வந்து ரொம்பவே கேவலமா ஃபீல் பண்றான். சோ அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டு இருக்கான், கத்திட்டு இருக்கான். இப்பதான் நமக்கு ஃபைனலி ஊசப்ப காமிக்கிறாங்க. லாஸ்ட் போட்டு 2 சாப்டர்லயுமே வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து ஊசப்புக்கு ஏதாவது சீன் இருக்குதா, ஊசப்ப ஏதாவது காமிக்கிறாங்களா கேட்டு இருந்தாங்க. அந்த டைம் என்னால ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா ஊசப்புக்கு எந்த ஒரு சீனும் கொடுக்கவே இல்ல. பட் ஃபைனலி இந்த சாப்டர்ல வந்து ஊசப்புக்கான சீனை வந்து கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு ஊசப் வந்து ப்ரூக் கூட ஜாயின் பண்ணி ஈமு கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னதான் ஃபைட் பண்ணாலுமே ஈமு வந்து அசால்ட்டா ப்ரூக் நம்ம ஊசப் ரெண்டு பேரையும் டிஃபீட் பண்றா. அந்த டைம் ஊசப்புமே சம கோவத்துல வந்து கத்தி பேச ஆரம்பிக்கிறான். இந்த இடம் வந்து இந்த எல்பஃப் வந்து லேண்ட் ஆஃப் வாரியர்ஸ்க்கான ஒரு இடம். அண்ட் நீங்க வந்து ரொம்பவே கேவலமான டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி, கேவலமான டாக்டிக்ஸ் கூட சொல்ல முடியாது, ரொம்பவே கவர்ட்லியான ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஜெயிண்ட் வாரியர்ஸ் கூட ஃபைட் பண்றீங்க. அண்ட் ஈமோவை கூப்பிட்டுக்கிட்டு ஈமு கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. உனக்கு ஃபைட் பண்ணணும்னா நீ டைரக்டா ஃபைட் பண்ணணும். இப்படிலாம் லேண்ட் ஆஃப் வாரியர்ஸ் கூட ஃபைட் பண்ண கூடாதுன்னு நம்ம ஊசப்புமே சம கோவத்துல வந்து ஈமுக்கு எதிராக பேசிட்டு இருக்கான். அதை பாக்குறதுக்கே செமையா இருக்குது. பட் ஸ்டில் வந்து என்னதான் பிரேவா பேசுறதாலுமே ஃபைட்னு வர போஸ்ட்ல அந்த அளவுக்கு மாசான மூமெண்ட் வந்து என்னமே ஊசப்புக்கு இல்லவே
இல்லவே இல்ல. ஏன்னா அடுத்த லைன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஊசப் வந்து ஒரு ஃபயர் எக்ஸ்ப்ளோசிவ் ஷாட்டை வந்து ஈமுக்கு எதிராக யூஸ் பண்றான். பட் ஈமு வந்து டக்குன்னு மூவ் பண்ணிடுதா, ஃபாஸ்டா மூவ் பண்ணி நம்ம ஊசப்புக்கு பின்னாடி வாரா. பின்னாடி வந்தது மட்டும் இல்லாம ஒரு மேசிவான எக்ஸ்ப்ளோசிவ் ஷாட்டை யூஸ் பண்ணி ஊசப்பு புருக்கி ரெண்டு பேருமே டிஃபீட் பண்றா. அது மூலமா ஊசப்பு புருக்கி ரெண்டு பேருமே மயக்கமா வராங்க. இன்னொரு விஷயத்தை பார்த்த லூஃபி வந்து செமையா கோவமா வரான். இத பார்க்க போஸ்ல இந்த சீனை பார்க்க போஸ்ல எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஒன் பீஸ் சாம்பியன் மூவி இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் ஒரு கடத்துல வந்து ஊசப்பு வந்து அப்படியே அன்கான்ஷியஸ்குள்ள போயிருப்பான். அந்த டைம் ஊசப்ப பார்த்த லூஃபி வந்து செமையா கடுப்பாயிருப்பான். அந்த ஒரு விஷயம் தான் என்னோட மைண்டுக்குள்ள ஓடிச்சு. ஃபைனலி ஈமு வந்து லூஃபியும் பார்த்தோம் லோக்கியும் பார்த்தோம் ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்றா. நிக்கா அண்ட் நிடாக்கு ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணணும். ஒன்னு சாகுறது அப்படி இல்லைன்னா கிவ் அப் பண்றது. ஏன்னா அந்த பேட்டில் வந்து இந்த உலகத்தை டிவைட் பண்ண போகுதுன்ட்டு கரெக்டா இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடி எடிட்டர் நோட்ன்ட்டு ஒரு லைனையும் போட்டு காமிக்கிறாங்க. அட் லாஸ்ட் தே மீட் இன் பெர்சன். நெக்ஸ்ட் வீக் நமக்கு பிரேக் கிடையாது. நெக்ஸ்ட் வீக் நமக்கு சாப்டர் வரும். இந்த ஸ்பாய்லரை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பை.